வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் மாசி மாதம் 14ஆம் தேதி 26/2/2024 திங்கள் கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரம். இன்றைய திதி திவிதியை திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம். மேஷராசி. மேஷராசிக்கு சந்திரன் 6வது இடத்துல ருண ரோகஸ்தானத்துல இருக்கிறதும், ராசி அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில கர்மஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு. வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வேலையில இருந்த டென்ஷன் விலகும். சின்ன சின்ன தொழில் செய்யறவங்க எல்லாம் பெரிய அளவுல தொழில் செய்யலாங்கிற எண்ணங்கள் உருவாகி அதற்குரிய முயற்சியில இருப்பீங்க. கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. அதற்குரிய முன் யோசனைகள், அதற்குரிய பொருளாதார வசதி கிடைக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்குதுங்க. யார்கிட்டயாவது உதவியை எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அந்த உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இப்ப இருக்குது. குடும்பத்துல ஒரு ஒற்றுமை இருக்கும். குடும்பமும் சிறப்பா நடக்கும். பெண்களுக்கு பிரயாணங்களால நன்மைகள் நடக்குங்க. நண்பர்களால உதவிகளும் இன்னைக்கு இருக்கும். உதிரி வருமானங்கள் இருக்கும். 6ஆம் வீட்டு அதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு முக்கியமான விஷயங்கள்ல எதிர்ப்புகள் இருந்தா கூட, இடையூறுகள் இருந்தா கூட அதையும் தாண்டி முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நினைச்சது நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களோட முயற்சிகள் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க காத்தியாயினிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு தேவையில்லாத செலவுகள் அதிகமா இருக்கும். பொறுப்புகளும் உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்குங்க. பொறுமை இருக்காது. பொறுமையை கையாளுறது அவசியம். சிலருக்கு கோபதாபங்கள் அதிகமா வரும். சங்கடங்கள் ஏற்படக்கூடிய சூழல்கள் இருக்கு. வேலை செய்யும் பொழுது கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க. தரையில நடக்கும் போது தர வழுக்கி விட்டுறாம கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பண விவகாரங்கள்ல கரெக்டா இருப்பீங்க. ரொம்ப எச்சரிக்கையா இருப்பீங்க. யாரையும் நம்பி பண பொறுப்புகளை ஒப்படைக்க மாட்டீங்க. உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். எந்த தடைகளும் தாமதமும் இல்லாம உங்களுக்கு பணம் வசூலாகக்கூடிய அமைப்பு இருக்கு. கைமாத்தா வாங்கியிருந்தவங்க எல்லாம் திருப்பி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. புதிய ஒப்பந்தங்கள் தொழில்கள்ல செய்யக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். பொது சேவையில ஈடுபடக்கூடிய விருப்பம் இன்னைக்கு அதிகமா இருக்கும். அடுத்தவங்க நலன்ல கொஞ்சம் அக்கறையோட இருப்பீங்க. இரக்க குணம் அதிகமா இருக்கும். ஐயோ பாவம் அப்படிங்கிற ஒரு மனசாட்சிக்கு பயந்து நடக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க. யாருக்கும் தொந்தரவு வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பீங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நீலம். அதிர்ஷ்ட எண் 6, 9. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5வது இடத்துல இருக்கிறதும், ராசி அதிபதியான சுக்கிரன் 7ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாயோட சேர்ந்து பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு. உங்களோட பாக்கியங்கள் எல்லாம் சிறப்பா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பிள்ளைகள் ஸ்தானத்து அதிபதி புதன் சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறது. சனி பகவான் நீதிமான். பிள்ளைகளோட ஒழுக்கமும் நேர்மையும் உங்களுக்கு பெருமை அளிக்கக்கூடியதா இருக்கும். அவங்களோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாகவே இருக்கும். கடவுள் அருள் இன்னைக்கு நிறைய இருக்குங்க. பெற்றவர்களோட அன்பும் ஆதரவும் கூட இன்னைக்கு சிறப்பா இருக்கும். மகான்களோட சந்திப்பு சிலருக்கு இருக்கும். பெரிய மனிதர்களை சந்திச்சு உங்களோட காரியங்களை சாதிச்சு கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குது. பெண்களுக்கு எதுலையுமே பொறுமையா இருந்து காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. சித்தர் வழிபாடெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் போய் அதுங்க வழிபாடு செய்யற அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு எவ்வளவு பெரிய இக்கட்டுல சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்தாலும் அதுல எல்லாம் இருந்து வெளியே வந்து நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய சிறப்பான நல்ல நாளா இருக்குதுங்க. நண்பர்களோட உதவி நிறைய இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை செய்யறது சிறப்பா முடியும். இன்னைக்கு காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமா செய்து முடிச்சு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்குங்க. எதிர்ப்புகள் விலகும். எதையுமே மன உறுதியோட செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். குடும்பத்துல ஏற்பட்ட
கலகங்கள் குழப்பங்கள்லாம் தீர்ந்து அமைதியான ஒரு சூழல் இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். என்னதான் பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சு இன்னைக்கு வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. உங்களோட தைரியமான அணுகுமுறையெல்லாம் அடுத்தவங்க பாராட்டை பெறக்கூடும். வேலைகள்ல ஒரு பிடிமானம் இருக்கும். பணவரவுல எந்த குறையும் இருக்காதுங்க. அடுத்த மொழிக்காரர்களாலேயோ அல்லது வேறு மதத்துக்காரர்களாலேயோ இன்னைக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க நாராயணனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். உங்களோட எண்ணிய எண்ணங்கள்லாம் நல்ல எண்ணங்கள்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நண்பர்களோட ஆதரவு இருக்கும். ரொம்ப நாளா பார்க்காம பிரிஞ்சிருந்த நண்பர்கள் எல்லாம் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இருந்தாலும் ஆபரண சேர்க்கையெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மங்கள காரியங்களுக்கு செலவு செய்யக்கூடும் அல்லது உதவி செஞ்சு மனநிறைவு அடைகிற சூழ்நிலைகள்லாம் இருக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண் 1, 2. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு சந்திரன் 4வது இடமான சுகஸ்தானத்துல இருக்கிறதும், ராசி அதிபதியான புதன் பாக்யாதிபதி சனி பகவானோட சேர்ந்து பாக்யஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு. அரசாங்க அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. இருந்தாலும் அரசாங்க வேலைகள் கொஞ்சம் இழுத்தடிக்கிற மாதிரி தான் இருக்கும். சிலருக்கு வீட்டு வரி அல்லது தொழில் வரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குது. மன உறுதியோட செயல்படுவீங்க. தொலைதூரத்துல இருந்து வர செய்திகள் எல்லாம் நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்குங்க. பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கமான சூழல்கள் இருக்கும். இருந்தாலும் யாருடைய பணமாவது உங்களுக்கு கையில இருந்து இன்னைக்கு சமாளிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வியாபாரத்துல இருந்த சிக்கல்கள் விலகுங்க. பெண்களுக்கு காரிய தடைகள் சிலருக்கு ஏற்படலாம். சிலருக்கு காரிய தடைகள் எல்லாம் மீறி சில காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. தைரியமா செயல்படுவீங்க. கணக்கு வழக்குகள்ல கவனமா இருக்கிறது நல்லதுங்க. மாணவர்களுக்கு நண்பர்களோட சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். மனசுல சில நேரம் கவலையா இருக்கும். சில நேரம் கொஞ்சம் கலகலப்பா இருப்பீங்க. வேண்டாத விஷயங்களை இன்னைக்கு மனசுல நினைச்சு வருத்தப்படுறதை தவிர்த்துட்டீங்கன்னா உங்களோட முன்னேற்றங்கள் சிறப்பாகவே இருக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க நாராயணனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்களோட எதிரிகள் எல்லாம் காணாம போகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எதிரிகளே உங்களுக்கு இல்லாத நிலை இருக்கும். உங்களோட செயல்கள் இல்ல இன்னைக்கு நல்ல வெற்றிகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு தாங்க இருக்கு. தாயாரோட அன்பு அதிகமா இருக்கும். தாயாரோட உதவியும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில கிடைக்கும். வேலை இடத்துலையும் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் இருக்கும். உங்களை பத்தி நீங்களே பெருமையா உணரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. பணப்புழக்கம் சிறப்பா இருக்குங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நடராஜ பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. ஆரோக்கியத்துல கொஞ்சம் பின்னடைவு வரலாம். வயிற்றுல சிலருக்கு உபாதைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. சோம்பேறித்தனமா இருக்கும். எதை செய்யறதுக்கும் மனசுல ஒரு ஆசை இருக்காது. எந்த ஒரு விஷயங்கள்லையும் கவனம் செலுத்த முடியாத சூழல்கள் சிலருக்கு இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க கைலாசநாதரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. மங்கள நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிறீங்க. உங்களுக்கு வழக்குகள்ல கூட வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மதிப்பு மரியாதையும் உயரும். காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகும். பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 3, 9. கடகராசி. கடகராசிக்கு தைரியஸ்தானத்துல ராசி அதிபதி இன்னைக்கு இருக்கிறதும், 5ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறதும் சிறப்பு. பொருள் வரவு சிறப்பா இருக்குங்க. கையில பணம் இருந்தாலே தைரியம் தன்னால வரும். உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும். சிலருக்கு 10வது இடத்துல குரு இருக்கிறாரு. 10வது இடத்துல குரு இருந்தா பதவி பறிபோகும். அப்படியெல்லாம் இல்லைங்க. 10வது இடத்துல குரு வரும்பொழுது பிடிக்காத ஒரு வேலையில இருந்தவங்க கூட அந்த வேலையை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த வேலை சிறப்பா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அது மாதிரி தான் இப்ப உங்களுக்கு எந்த வேலைக்கு நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னாலும் அதற்குரிய நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பெண்களுக்கு உடன்பிறப்புகளால நன்மைகள் உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்கு. தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். சேமிப்பு உயரும். இன்னைக்கு உதிரி வருமானங்களும் இருக்கும். உங்களோட முன்னேற்றம் எல்லாம் சிறப்பா இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு பேச்சு திறமை அதிகமா இருக்கும். பேச்சு போட்டி, விளையாட்டு போட்டிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும்.
எதையுமே வெற்றிகரமா செஞ்சு முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க கைலாசநாதரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் பொறாமைகள் எல்லாம் விலகும். எழுத்தாளர்கள் கவிஞர்கள் எல்லாம் புகழடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. போட்டிகள்ல வெற்றி கிடைக்கும். செய்யும் செயல்கள்ல ஒரு நேர்மையும் ஒழுங்கும் இருக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க ஆண்டாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு மறதி அதிகமா இருக்குங்க. எந்த பொருளையாவது ஒரு இடத்துல வச்சுட்டு தேடிக்கிட்டே இருப்பீங்க. முக்கிய ஆவணங்கள் எல்லாம் பத்திரமா வச்சுக்கிறது நல்லதுங்க. விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் களவு போகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால ரொம்ப கவனத்தோட இருக்கிறது அவசியம். பண விஷயங்கள்லையும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். தேவையில்லாத குழப்ப நிலை உருவாகக்கூடிய அமைப்பு இருக்கு. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் சீரா இருக்கும். வீட்டுல இருக்கிற எல்லாருமே உங்க மேல ரொம்ப பாசமா நடந்துக்குருவாங்க. அன்பு அதிகமா இருக்கும். குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும். குடும்பத்துல பொருளாதார வசதியும் சிறப்பா இருக்குங்க. தேவைக்கேற்ற பண வரவு இருக்கும். அவங்களுக்குரிய கேட்ட பொருட்களை நீங்க வாங்கி கொடுத்து அவங்களையும் சந்தோஷப்படுத்தி நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. இன்னைக்கு நல்ல உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க. மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, மெருன். அதிர்ஷ்ட எண் 5, 7. சிம்மராசி. சிம்மராசிக்கு குடும்பஸ்தானம் தனஸ்தானம்னு சொல்லப்படுகிற 2வது இடத்துல சந்திரன் இருக்கிறதும் ராசிய தனகாரகனான குரு பார்க்கிறதும் சிறப்பு. பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. குடும்பம் நல்லா ஒற்றுமையா இருக்கும். குடும்பத்துல ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள்லாம் விலகி சமாதானமாகக்கூடிய அமைப்பு இருக்கு. பொருள் வரவு சிறப்பா இருக்கும். கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். வரவேண்டிய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். வேலை இடத்துல இருந்த அரியர்ஸ் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது. சிலருக்கு பேங்க் பேலன்ஸ் உயரும். பேங்க் லோன் கேட்டிருந்தவங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல முன்னேற்றமா இருந்து பணம் கைக்கு வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. வியாபாரத்திலையும் சிறப்பான லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு கூட இருக்கிறவங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிருவீங்க. குடும்பம் அமைதியா இருக்கும். குடும்பத்துல நல்ல ஒற்றுமையான சூழல் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்க மேல ரொம்ப அன்பா நடந்துக்கிறது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு உணர்வை கொடுக்குங்க. உங்களோட நல்ல எண்ணங்கள் நிறைவேறும். மாணவர்களுக்கு இன்னைக்கு போட்டிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களோட பேச்சு திறமை சிறப்பா இருக்கும். கடினமான விஷயங்களை கூட இன்னைக்கு ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க. கல்வியிலையும் சிறப்பான உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மக நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வம்பு தும்புக்கு போகாம ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க. பண விவகாரங்கள்லையும் கவனமா இருக்கணும். தேவையில்லாத பேச்சு கோபத்தை எல்லாம் குறைச்சிக்கிட்டு இன்னைக்கு அமைதியா இருக்கிறது நல்லது. உங்களோட தயால குணத்தை இன்னைக்கு அடுத்தவங்க பயன்படுத்தி உங்களோட பண முயற்சிகளை தோற்கடிக்க கூடும். அல்லது உங்களோட பணத்தை பறிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்களுக்கு தேவையான அளவு பணம் இருக்குங்க. வீட்டு தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். யாருடைய பணமாவது உங்க கையில இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும். பண புழக்கங்கள் எல்லாம் சரளமா இருக்கும். சிலருக்கு கால்நடைகளால் லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். ரொம்ப நாளா கனவு கண்டுகிட்டு இருந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க. மனசு ரொம்ப தெம்பாவும் தைரியமாவும் இருக்கும். மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் வீட்டில் இருக்கும். உங்களால முடியாததுன்னு நினைச்ச விஷயத்த இன்னைக்கு முடிச்சு காட்டி நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1, 6. கன்னிராசி. கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் இன்னைக்கு ராசியில இருக்கிறதும் 2வது இடத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களோட வார்த்தைகள்ல இனிமையும் பேச்சு திறமையும் அதிகமா இருக்குங்க. உங்களோட பேச்சு திறமையால காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. பெரிய மனிதர்களோட நட்பும் அவங்களோட பழக்கமும் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். பண வரவு தாராளமா இருக்கும். பிரயாணங்கள் இருக்கும். பிரயாணங்களால நன்மைகள் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். உடல்நிலையிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தந்தையார் உங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க. பெண்களுக்கு
செய்கிற வேலைகள் எல்லாம் சிறப்பாக செஞ்சு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிருவீங்க. சிலருக்கு தலைமை பொறுப்புகள் எல்லாம் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். சிறப்பான ஒரு சம்பவங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு தெய்வ நம்பிக்கை இன்னைக்கு அதிகமாக இருக்கும். நண்பர்களோட சப்போர்ட் அதிகமாக இருக்கும். அவங்களோட ஊக்கம் உங்களை நிறைய விஷயத்தில் முன்னேற்றம் அடையக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. உத்திர நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். வேலை இடத்துல சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு பேரும் புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பணி நிரந்தரமாகும். ஒரு தொய்வான நிலையில ஒரு மனசு கஷ்டத்துல இருந்த வேலையெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு பிடிமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ஆரஞ்சு நிற ஆடை சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க சித்தர் வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு அரசியல்வாதிகள்லாம் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களுக்கு பொறுப்புகள் எல்லாம் அதிகமா இருக்கும். பெரிய மனிதர்கள் பெரிய அதிகாரிகளை சந்திச்சு உங்களுக்கு இன்னும் மூத்த தலைவர்களை சந்திச்சு அவங்க உங்களுக்குரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. செலவுக்கேற்ற வரவு இருக்கும். பொது விழாக்கள்லாம் இன்னைக்கு கலந்துக்கிருவீங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். பொது இடங்கள்ல எல்லாம் இன்னைக்கு ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிருவீங்க. உங்களுக்கு கடமை உணர்வு அதிகமாக இருக்குங்க. மொழி பற்று இருக்கும். சிலர் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கும். தெரியாத ஒரு மனிதர் கூட உங்களுக்கு இன்னைக்கு உதவக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. ஆபரண சேர்க்கை ஏற்படும். பொது வாழ்வில் புகழ் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா. அதிர்ஷ்ட எண் 29. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு கர்மஸ்தானாதிபதியான சந்திரன் விரயஸ்தானத்துல இருக்கிறது. ராசியை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. இன்னைக்கு கொஞ்சம் விரயங்கள் அதிகமா இருக்குங்க. தொழிலுக்காகவோ அல்லது வேலை விஷயமாகவோ பணம் விரயம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. பிள்ளைகளுக்காக கல்விக்காக பணம் செலவு பண்ணக்கூடிய அமைப்பும் சிலருக்கு இருக்கு. இருந்தாலும் ராசி அதிபதி தனாதிபதியோட சேர்ந்து 4வது இடத்துல இருக்கிறதுனால சிலருக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு இருக்கு. அசையும் அசையா சொத்துக்கள் சேரலாம். கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கலாம். பண வரவு தாராளமா இருக்கும். குடும்ப கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயரக்கூடிய அமைப்பு இருக்கு. அடுத்தவங்களோட பாராட்டுக்களை பெறுவீங்க. பெண்களுக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு உணர்வு பூர்வமா நடந்துக்கிருவீங்க. தெய்வ அனுகிரகம் அதிகமா இருக்கும். உங்களோட அணுகுமுறை அடுத்தவங்க கிட்ட நீங்க பேசுற பேச்சுக்கள் பழக்க வழக்கங்கள்லாம் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க. உங்களோட சேமிப்பு கரையக்கூடிய அமைப்பு இருக்கு. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. மாணவர்களுக்கு அடுத்தவங்க பிரச்சனைகள்ல நீங்க தலையிடாம இருக்கிறது நல்லதுங்க. உங்களுடைய படிப்புல கவனமா இருந்துட்டீங்கன்னா அடுத்தவங்க விஷயம் உங்களுக்கு பெரிய தொந்தரவை கொடுக்காது. இருந்தாலும் மன கசப்பான விஷயங்கள் சில நடக்கக்கூடும். எதுலையுமே எச்சரிக்கையா இருங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நல்ல விஷயங்களுக்காக நீங்க உறுதுணையா இருப்பீங்க. எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. உதவி மனப்பான்மை அதிகமா இருக்குங்க. அடுத்தவங்க உங்க மீது வச்சிருந்த நம்பிக்கை இன்னைக்கு வீண் போகாது. ரொம்ப நம்பிக்கையானவரா நடந்துக்கிருவீங்க. அடுத்தவங்களோட பேரை காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்குது. பண பிரச்சனைகள் தீரும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும். சில விஷயங்கள் மனசுக்கு ஒரு பயத்தை கொடுக்கலாம். அடிமனசுல சில கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியான விடை கிடைக்கும். வாழ்க்கை சரியான பாதையில தான் போகுதுங்க. கவலைப்படாதீங்க. உங்களோட கவலைகள் தீரக்கூடிய நேரம் காலம் நல்லா இருக்கிறதுனால எதுலையுமே ஒரு பிரச்சனை இல்லாத சூழல்கள் தான் இருக்கு. செல்வ நிலையில உயர்வு பெறுவீங்க. மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான வேலைகளை கூட ஈஸியா செஞ்சுட்டு போயிருவீங்க. தடாலடியா எந்த விஷயத்திலையும் இறங்கிடுவீங்க. எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. உங்களோட முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க. பொறாமைக்காரர்கள் விலகி போகக்கூடிய அமைப்பு இருக்கு. கௌரவம் அந்தஸ்து உயரும். தடைகள் எல்லாம் நீங்கும். இளமஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா இளமஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 9. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பாகியஸ்தானாதிபதியான சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானத்துல இருக்கிறது நிறைய லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்குதுங்க. எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தா கூட இன்னைக்கு வியாபாரம் சிறப்பா இருந்து அதிகமான லாபம் கிடைக்கும். சும்மா சின்ன விஷயத்துக்காக சின்ன முதலீட்டில் ஏதோ ஒன்று செஞ்சுருப்பீங்க. அதில் இன்னைக்கு பெரிய அளவு வருமானத்தை பார்ப்பீங்க.
பணப்புழக்கம் அதிகமா இருக்கும், குடும்பம் சீரா இருக்கும், குடும்பத்துல எல்லாரும் ஒற்றுமையா இருப்பீங்க, சந்தோஷம் நிறைய இருக்குங்க. வாழ்க்கை துணையின் அன்பும் ஆதரவும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும். ராசி அதிபதி உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களோட உடல்நிலையிலையும் உடல் நலம் சீராகி நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்கிறீங்க. சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கும். பிரயாணங்களால கூட உங்களுக்கு நன்மைகள் தாங்க நடக்கும். தொழில் செய்யறவங்களுக்கு தொழில் நல்லா வளர்ச்சியா இருக்கும். மாணவர்களுக்கு கல்விக்காக எடுத்த முயற்சிகள் எதா இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. வெளிநாட்டுக்கு படிப்புக்கு கல்விக்காக போகணும்னு முயற்சி செஞ்சவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அதற்குரிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க. வழக்குகள் ஏதாவது நடந்துகிட்டு இருந்தா அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்கும். மதிப்பும் மரியாதையும் உயரும். செல்வ நிலையிலையும் உயர்வை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. இளம் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியுங்க. சில விஷயங்கள் கொஞ்சம் இழுத்தடிச்சாலும் பல விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பா முடியக்கூடிய அமைப்பு இருக்கு. எதையுமே மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. அலைச்சல் அதிகமா இருந்தாலும் விஷயங்கள் நல்லபடியா முடிஞ்சிடும். தொழில் நுணுக்கங்கள் எல்லாம் இன்னைக்கு உங்க தொழில்கள்ல ஈடுபடுத்தி நல்ல வியாபாரமும் வருமானமும் அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க நாராயணனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். வீட்டில் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும். திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் வரும். அதற்குரிய முன்னேற்பாடுகள் எல்லாம் நடக்குங்க. எதையுமே சங்கடப்படாம மனசு கோணாம செஞ்சு முடிச்சு காரியத்துல வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடும். மன மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஆரோக்கியத்துல இருந்த பயமெல்லாம் விலகும். பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பிரவுன். அதிர்ஷ்ட எண் 3, 5. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானத்துல இருக்கிறதும் லாபஸ்தானத்தை ராசி அதிபதியான குரு பகவான் பார்க்கறதும் சிறப்பு. எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் அந்த தொழில சிறப்பான லாபத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ராசி அதிபதி தனகாரகன் குருவாகி லாபஸ்தானத்தை பார்க்கறது தொழில்ல எந்த தொய்வு நிலையும் இருக்காது. தொழில்ல சின்ன தொழில் செஞ்சீங்கன்னாலும் அதிக வருமானத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. அதுலயும் 2வது இடத்துல சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்து செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறது. குடும்பத்துல சிறப்பான நல்ல விஷயங்கள் மங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நடக்கிறதெல்லாம் நல்லதாகவே நடந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும். கணவன் மனைவி உறவு நிலையும் ரொம்ப அந்யோன்யமா இருக்கும். பெண்களுக்கு தந்தையாரோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குங்க. மனசு நல்ல ஆறுதலா இருக்கும். தந்தையாரோட உடல்நிலையிலேயும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலையில ரொம்ப அதிக ஈடுபாட்டோட செயல்படுவீங்க. பெரிய அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. மாணவர்களுக்கு எதையுமே முன் யோசனையோட செஞ்சு சிறப்பா செயல்கள்ல ஈடுபட்டு நல்ல வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். எதையுமே எடுத்தோம் கவுத்தோம் செய்யாம ரொம்ப பொறுமையா செய்வீங்க. இன்னைக்கு உங்களுக்கு பொறுமை அதிகமாகவே இருக்குங்க. அலைச்சல்களும் அதிகமா இருக்கும். மூல நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு ஓய்வில்லாத வேலை இருக்குங்க. உடலுக்கு ஓய்வு தேவையா இருக்கும். உடல் வலி தலைவலி போன்ற உபாதைகள் சிலருக்கு இருக்கும். வேலைகள்ல கூட கவனத்தோட ஈடுபட முடியாத சூழல்கள்லாம் இருக்கும். பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது. பிரயாணத்தால இன்னைக்கு நன்மைகள் எதுவும் இருக்காது. கவனமா இருங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராடு நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பணம் கையில நிறையவே இருக்குங்க. சொந்த தொழில் செய்யறவங்கெல்லாம் அதிக லாபத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. கலைத்துறையை சேர்ந்தவங்க சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க. புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். ஆரோக்கியம் சீரா இருக்கும். பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள் பங்காளி சண்டைகள்லாம் விலகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சுமூகமா பேசி பாக பிரிவினைகள் நடத்தக்கூடிய அமைப்பு இருக்கு. பெரிய மனிதர்கள் தலையிட்டு சுமூகமா முடிச்சு வைப்பாங்க. உங்களுக்கும் பொறுமை அதிகமா இருக்கும். தெய்வ தரிசனங்களுக்குரிய அமைப்பு இருக்கு. கோயில் குளங்களுக்கெல்லாம் போவீங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் நீலம். அதிர்ஷ்ட எண் 1, 6. மகர ராசி. மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாக்யஸ்தானத்துல இருக்கிறதும் பாக்யாதிபதி
மகர ராசிக்கு 2வது இடத்துல 2வது ஸ்தானத்தின் அதிபதியான சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு. ராசியில செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கோபம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், பொறுமை இருக்காது. உங்களுடைய நல்ல குணங்கள் அடுத்தவங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அதை விளக்குறதுக்கு முயற்சிக்க வேண்டாம். உங்களை பற்றி நீங்கள் நல்ல விதமாக புரிஞ்சுக்கிட்டாவே போதும். அடுத்தவங்க தவறாக நினச்சிக்கிறாங்கன்னு நீங்கள் புரிய வைக்க போய் உங்களுக்கு மன கஷ்டங்கள் வரக்கூடும். குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிதல்கள் இருந்தால் எந்த பிரச்சனைக்கும் இடம் இருக்காதுங்க. பெண்களுக்கு பெற்றவர்கள் உங்களை புரிஞ்சுக்கிற சூழல்கள் இருக்கும். இருந்தாலும் எதுலையுமே பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியம். எந்த விஷயம் செய்யறதுக்கு முன்னாலேயும் கணவரோட கலந்து ஆலோசித்து செய்யறது நல்லதுங்க. எதுலையுமே பொறுமையா இருங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அரசாங்க உதவிகள் எல்லாம் கிடைக்கும். ஸ்காலர்ஷிப் போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. சிறப்பான வளர்ச்சி இருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். ஆலய திருப்பணிகள்ல முழு மனசோட ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்குது. பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடுவீங்க. சிலர் கோயில் திருப்பணிகளுக்கு கொடுத்து உதவக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. உங்களோட உதவி சேவை மனப்பான்மையெல்லாம் இன்னைக்கு அதிகமா இருக்கும். பண வரவும் தாராளமா இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு சிறப்பான யோகத்தை பெறக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாங்க. பெரிய மனிதர்களால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதிகாரிகளால சிலருக்கு அனுகூலம் ஏற்படும். வெளிநாடு செல்ல முயற்சித்தவங்களுக்கு அதற்குரிய நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. வரவேண்டிய பணம் கைக்கு கிடைக்கும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க செந்தில் ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க. இன்னைக்கு விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வாங்குவீங்க. சிலர் மொபைல் ஃபோனு, லேப்டாப் அந்த மாதிரி விஷயங்கள், எலக்ட்ரிக் பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நண்பர்கள் உறவினர்களோட வருகை இருக்கும். அவங்களோட வீட்டு விசேஷங்கள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 29. கும்பராசி. கும்பராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க. அடுத்தவங்க விஷயத்துங்கள்ல தலையிடாதீங்க. அடுத்தவங்க என்னதான் உங்களுக்கு கோபத்தை தூண்டினாலும் அல்லது உங்களுக்கு மனசுக்கு பிடிக்காத விஷயங்களை பேசினாலும் நீங்க அதை கண்டுக்காம விட்டுறது நல்லதுங்க. நம்மளோட பிரச்சனைகளே தலைக்கு மேல இருக்கும்போது அடுத்தவங்க விஷயங்கள் நமக்கு தேவையில்லாத ஒண்ணா இருக்கும். ஆனா காலநிலைகள் சரியில்லாம இருக்கும்போது நம்ம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க. வார்த்தைகள்ல கவனமா இருங்க. வீட்டுல இருக்கிறவங்களோட விட்டு கொடுத்து போறது நல்லது. பெண்களுக்கு வம்பு வழக்குகள்ல ஈடுபடாம பொறுமையை கையாளுறது அவசியம். பண விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். பெரிய மனிதர்கள்ட்ட வாக்குவாதத்துல ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில இன்னைக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். சிலருக்கு மனசுல சில குழப்பங்கள் இருக்கும். யாரை நம்புறது யாரை விடுறதுங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும். இதுக்கெல்லாம் இன்னைக்கு விடை காண்றதுக்கு முயற்சிக்காம இன்னைக்கு அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு ஆடம்பர பொருட்கள் எல்லாம் சேரும். சிவப்பு நிற பொருட்களால் லாபம் அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. விவசாய பொருட்களாலையும் நல்ல லாபம் கிடைக்கும். மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு. தடுமாற்றங்கள் எல்லாம் மாறுங்க. செல்வ நிலையில இருந்த குளறுபடிகள் எல்லாம் நீங்கும். மனசு நிறைவா இருக்கும். பயம் விலகுங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க ஆதிசேஷனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நடக்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு மன உளைச்சலை கொடுக்கும். உடல்நிலையில சில தொந்தரவுகள் இருக்கும். உணவுலையும் எண்ணெய் பதார்த்தங்களை எல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க. அஜீரண கோளாறு, நெஞ்சு எரிச்சல் போன்ற விஷயங்கள் சிலருக்கு நடக்கலாம். எதையுமே ஆரம்பத்திலேயே மருத்துவரை அணுகிறது நல்லதுங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே சாதகமான பலன்களை கொடுக்கும். மனசுல இருந்த பாரம் குறையும். குறை சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு உங்களை புகழ்ந்து பேசக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அடுத்தவங்களுக்கு இப்பதான் நீங்க நல்லவங்களா தெரிவிங்க. உங்களோட மதிப்பு மரியாதையும் உயரக்கூடிய அமைப்பு இருக்கு. சக ஊழியர்கள் கூட உங்களை இன்னைக்கு பாராட்டுவாங்க. கவலைகள்லாம் தீரும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ஊதா. அதிர்ஷ்ட எண் 3, 4. மீனராசி.
மீன ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் 7வது இடத்துல இருக்கிறதும், ராசி அதிபதியான குரு பகவான் குடும்பஸ்தானமான 2வது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு. குடும்பம் நல்லா ஒற்றுமையாகவும் அமைதியாகவும் இருக்குங்க. குடும்பத்துல இருந்தவங்க ஆரோக்கியம் எல்லாம் சிறப்பா இருக்கும், வருமானம் சிறப்பா இருக்கும். வாழ்க்கை துணையால இன்னைக்கு வருமானம் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இருந்தாலும் வாழ்க்கை துணைக்கு இன்னைக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. செலவுகளும் அதிகமா இருக்கும். வெளியிடங்களுக்கு போய் பொழுது கழிக்கிறதுக்காக செலவு செய்யலாம். சிலர் வாழ்க்கை துணையின் உறவினர்களுக்காக உதவி செய்யறதுக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்கும். பிள்ளைகளோட விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது அவசியம். பெண்களுக்கு கணவரோட அன்பும் ஆறுதலும் உங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்குங்க. அவர் உங்களை விட்டு கொடுக்காம பாத்துக்கிறது உங்களுக்கு மனசு நிறைவா இருக்கும். சந்தோஷமா உணர்வீங்க. பொருளாதார நிலையெல்லாம் சிறப்பா இருக்கும். ஆடம்பர பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்கள் மனசுக்கு பிடிச்ச வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வீட்டுல நச்சரிச்சு அப்பா அம்மா கிட்ட சொல்லி எப்படியாவது உங்களுக்கு பிடிச்ச வாகனத்தை வாங்கிடுவீங்க. அல்லது விலை உயர்ந்த மொபைல் போன் அதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பிரயாணங்களிலையும் வேலைகள்லையும் இன்னைக்கு நன்மைகள் அதிகமா நடக்குங்க. வேலை இடத்துல உயர் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு இன்னைக்கு நல்லா இருக்கும். மதிப்பு மரியாதையும் கூடும். போட்டிகள்ல வெற்றி பெற்று பரிசுகளை வெல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. பண பரிவர்த்தனை எல்லாம் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். முக்கியமான வேலைகளை இன்னைக்கு முடிக்க முடியாம தடங்கல்கள் தாமதங்கள்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சில விஷயங்கள் இழுபறியா இருக்கும். அரசாங்க அனுகூலங்கள் இன்னைக்கு இருக்காது. அரசாங்க வேலைகள்லாம் ரொம்ப தாமதம் அடையக்கூடிய சூழல்கள் இருக்கு. கணக்கு வழக்குகள்ல கவனமா இருங்க. பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. குழப்பங்கள் அதிகமா இருக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க புவனேஸ்வரியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு ரொம்ப ஆரோக்கியத்தோட நிம்மதியா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. ஷேர் மார்க்கெட்டு இந்த பண பரிவர்த்தனை எல்லாம் சிறப்பா இருக்கும். அதுல லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்பத்துல இருக்கிறவங்களோட ஆரோக்கியம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ரொம்ப உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க. சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய நிகழ்வுகள்லாம் இன்னைக்கு நடக்குங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3, 5. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.